ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பக்ரீத் பண்டிகை நல்ல முறையில் முடிஞ்சு எல்லாருக்கும் சொந்தம் பந்தம் எல்லாருக்கும் குர்பானி, ஆட்டு குர்பானி எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ந்து பிரியாணியும் செய்து ஆட்டு கால் வச்சுருக்கேன். அதில் ஒரு பிரியாணியும் செய்தாச்சு. இப்போ இருக்கிறது அடிக்கால், அதை வச்சு ஒரு நல்ல அருமையான ஒரு கிரேவி செய்யலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். கட்டு கொத்தமல்லி, இந்த மாதிரி காம்பு, இளங்காம்பு போட்டு இப்படியே எண்ணெயில் வறுத்து வதக்கி எடுத்துக்கலாம். நவீன் தக்காளி ஒரு 4 தக்காளி, அடி போடக்கூடாது, எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 மிளகாய், 3, 5, 8, 10, 11 மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு இது வறுத்து எடுத்துட்டு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு பார்க்கலாம். லோ ஷிம்மில் வச்சு செய்யணும், தீயக்கூடாது. தீந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். தீயாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா ஒரு செட்டிநாடு சமையல் மாதிரி ஒரு ஸ்மெல்லு வாசனை வரும். இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய். எந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அந்த கிரேவி செய்யும்போது அவ்வளோவா எண்ணெய் தேவைப்படாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த கலர் வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். நவீன் தக்காளி, ஒரு ஸ்பூன் எண்ணெய், எல்லாமே ஆறின பிற்பாடு ஃபஸ்ட்டு இதை போட்டு ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆறணும். ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து அடிக்கணும். அடிச்சுட்டு பார்க்கணும். நல்லா அடிங்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த பேன்லேயே இருக்கட்டும். பேன்லேயே நல்லா ஆறட்டும். கரெக்டாக இருக்கும். அந்த சூட்டு தன்மை கரெக்டாக வந்துடும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கணும். எல்லாமே ஆறட்டும். ஆறின பிற்பாடு பேஸ்ட்டாக அடிச்சு விட்டுருவோம். Welcome.
பாயா பிரியாணி செய்யும்போது போட்டேன் இல்லையா, அதே மெத்தட் தான். அதே மாதிரி தண்ணி 1 லிட்டர் போட்டேன் இல்லையா, 1/2 லிட்டர் தண்ணி போடுங்க. போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு டைட்டாக வரும். இதுவும் ஆறட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம 1-2 முடி இருக்கும், அது நம்ம வந்து கேஸில் வச்சு தீயை வச்சிடணும். தீயை வச்சுட்டு தான் செய்யணும். 1-2 முடி கண்டிப்பாக இருக்கும். மறுபடியும் தீயை வச்சுட்டு தான் நம்ம இந்த மாதிரி குக்கர்லேயே போடணும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முடி இருந்துச்சுன்னா வயிற்றுப்போக்கு வந்துடும். கவனமாக செய்யுங்க. இது ஆறட்டும். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா குறைன்னு அரைச்சிட்டு ஒரே டைம் அரைப்படாது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக வெங்காயம் கொத்தமல்லி கலந்துலாம் பரவாயில்ல. தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரம்லாம் குறை அப்படியே நிற்கும். எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு இருக்கிற வெங்காயத்தையும் மொத்தமாக போட்டு, இந்த மசாலா கூட வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும். வெங்காயமும் கொத்தமல்லி அப்போ தான் கரெக்டாக அரைப்படும். தக்காளி லாஸ்ட்டாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எடுத்துகிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி எண்ணெய் சூடாயிடுச்சு. அரைச்ச மசாலா தக்காளி பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் கிரேவி வரும். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே எல்லாமே வதக்கியிருக்கோம். மசாலா ரொம்ப நேரம் பிடிக்காது வதங்க. கொஞ்சம் எண்ணெய் தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த மசாலா அப்படியே எல்லாமே கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலரி கொடுத்துட்டு வேக வச்ச பாயம் குர்பானி பாயம் சென்டர் பீஸ் எல்லாம் போட்டு பிரியாணி செய்தாச்சு. இது அடி பீஸு. இதை வச்சு ஒரு சூப்பர் கிரேவி. சேர்த்துட்டு ஏற்பாடு தான் உப்பு சரியாத்தான்னு பார்க்கணும். ஆனால் நம்ம பாயா வேக வைக்க போது உப்பு கொஞ்சம் சேர்த்துடுவோம் இல்லையா. கிரேவி எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் உப்பு பார்க்கணும். ஜார் தண்ணி தேவையானாலும் கிரேவி வச்சுக்கலாம். நம்ம பாயாவில் நிறைய குருமா தான் செய்வோம். மட்டன் கிரேவி செய்கிறேன். இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.
இந்த பக்ரீத் ஸ்பெஷல் எதுவும் போடல இல்லையா, ஒரு பிரியாணி, ஒரு பாயா கிரேவி, மட்டன் கிரேவி மாதிரி பாயா கிரேவி. பொதுவாக நிறைய குருமா தானே வைப்போம், மட்டன் பாயா குருமா, பாயா. எல்லாமே தேவையான அளவு நம்ம கிரேவி வச்சுக்கலாம், எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். ஆனால் பாயா வந்து நல்லா டேஸ்ட்டு தரும். பாயா கிரேவி எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு தரும். அதனால் கொஞ்சம் நல்லா தனியாக வச்சுக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம், உப்பு கம்மியாக இருக்குது. எல்லாமே நல்லா கலந்து நல்லா கொதித்து எண்ணெய் தெரியட்டும். நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் தயிர், நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். தயிர் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தயிர் போட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் ஹைலே வைங்க. வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதுதாங்க ஒரு பாயா கிரேவி. நம்ம குருமா பாயா ஷேர்வா தானே செய்வோம். இந்த மாதிரி ஒரு பேகம் சேனல் கிரேவி. இது எந்த பேரும் நான் சேர்க்கலை, என் சேனல் பேரை சேர்த்துக்கிறேன். பேகம் சேனல் பாயா கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா இந்த மாதிரி அந்த சென்டர் பீஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகுது, இந்த பேஸ் பீஸ் வந்து சீக்கிரமாக வேகலை. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அந்த பீஸ் நல்லா வெந்துடுது, இது கொஞ்சம் லேட் ஆகுது வேக. இன்னும் ஒரு 3 விசில் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலுங்க டேஸ்ட்டு. இல்லை தேங்காவே இல்லாமல் இப்போ நம்ம பாயா வைக்கணும்னா நிறைய தேங்காய் கசகசா வச்சு தானே நம்ம பாயா ஷேர்வா வைப்போம். இதுக்கு தேங்காவே கிடையாது. தேங்காவே இல்லாமல் ஒரு பாயா ரெசிபி செய்திருக்கேன். கண்டிப்பாக அருமையான டேஸ்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டு கொடுக்குறேன். வாவ், அருமையான டேஸ்ட்டு, அருமையான டேஸ்ட். இப்படிலாம் யோசித்து பேகம் சேனலில் செய்கிறாங்களோன்னு ஒரு ஃபீல் வரணும் எல்லாருக்கும். எல்லாமே ஒரு புதுமையான ஒரு சமையல். ட்ரை பண்ணணும் வியூவர்ஸ், ட்ரை பண்ணணும். ஒரே சமையல் போர் அடிக்கும். புதுசாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும். ஒரு பாயா வந்து தேங்காய் கசகசா இல்லாமல் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் நான் அது ரெண்டுமே சேர்க்காம இந்த அளவுக்கு ஒரு நிறைய கிரேவி வரா மாதிரி நான் ஒரு ரெசிபி செய்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பேகம் சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பாயா கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்லா உள்ளவங்க பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.